வணக்கம். நான் தான் எப்பயும் போல் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, கிரிக்கெட்டை பற்றி தான் பேசலாம் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போது பார்டர் காஸ்கர் நடந்துனுக்குது ஆஸ்திரேலியாவில், பெர்த்தில் நடக்குது. இன்றைக்கி ரெண்டாவது நாள் முடிவில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நாள் முடிவு வந்துக்குது. இந்தியா 533 வந்து வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ பிகம் வின்னர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு. இந்த 34 வந்து அவங்களால எடுக்க முடியுமான்றது கேள்வியாக தான் போச்சு. ஏன்னா கடைசி நேரம் பார்த்து பும்ரா 2 விக்கெட் எடுத்துட்டார். இது பார்த்தாலும் சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டிங் நல்லா தெரியும். கோலி திடீர்னு இப்போ ரெடி ஆகிட்டார். மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்த மாதிரி. அவர் 100 அடி வரை வெயிட் பண்ணது அது வந்து பும்ராவோட முடிவு தான் நினைக்கிறேன். அது ஏற்றுக்கூடியது. ஏன்னா இப்போ அவர் எடுக்கலைன்னா கஷ்டம்தான். ஏன்னா இப்போது அவர் இல்லாமல் இப்போ இந்தியா டீம் வந்து ஒரு நல்ல லெவல் வர்றது கஷ்டம். அதனால் இப்போ தற்போதைக்கு அது வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து அது 100 எடுக்க வச்சாங்க. எடுத்த பிறகு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாங்க 533. அதாவது டோட்டல் ஸ்கோர் 533. ஏன்னா ஆல்ரெடி வந்து லீடிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. 46 கிட்ட லீடிங் இருந்துச்சு. அதை வச்சு 533. இப்போ 534 எடுத்தால் அவங்க ஜெயிக்கிற மாதிரி வந்துக்குது. இந்த ஸ்கோரு நல்ல ஸ்கோரு. இதே நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் கரெக்டாக டிக்ளேர் பண்ணதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விளாட தொடங்கினதுக்கும் கரெக்டாக 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது நாளைக்கு விளாடுவாங்க. நாளைக்கே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் வெற்றியா தோல்வியான்னு. ஏன்னா கூட ஒரு 4 விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடியாது, இந்த ஸ்கோர் எடுக்க முடியாது. மொத்தம் இந்த விட இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு. நியூசிலாண்டு தோற்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது திருப்புமுனையாக வந்துக்குது. இதுக்கப்புறம் பார்க்கலாம் வந்து எப்படி போகுதுன்னு. அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு லீவ் ஒன்று விட்டுக்கிறாங்க. அது என்னன்னா நுவோ மெதியான்ற பேரில். அவர் பேர் வந்து லீவ் சப்பேல் ஃபையார். அவர் அதனோட ஒத்தர், அதாவது அதனுடைய எழுத்தாளர் வந்து அந்தோன் பிரிசல். அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இப்போது 2000 வந்து இப்போது நிறைய நுவோ மெதியா வந்துடுது. அதனால் நிறையா காம்ப்ளிகேஷனும் ஆகிடுது, நிறைய விஷயமும் தெரியவும் ஆகிடுது. அதை பற்றி அந்த புத்தகத்தில் நல்லா எழுதியிருக்கோம். ஃப்ரெஞ்சு புத்தகம் தான் அது வாங்க படிக்கிறதுனா படிங்க. இந்த லீவ் இதெல்லாம் சுமைடாது. யார் ஃப்ரெஞ்சு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க படிங்க. படிச்சுட்டு அது என்ன நம்ம தமிழ் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு என்ன சொல்கிறது, வேறு வந்து இப்போ முக்கியமானது கிரிக்கெட்டுக்கு தான் வந்தேன். அப்புறம் மற்ற ஸ்போர்ட்டில் வந்து இப்போது இவர் ஃபார்முலாவில் வந்து இவர் ஜெயிச்சிட்டார். அதாவது ஹாலண்ட்கார் வந்து மார்க் வெஸ்டப்பன் ஜெயிச்சுக்கிறாரு. 4வது தடவை ஜெயிச்சுக்கிறார், தொடர்ந்து ஜெயிச்சுக்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு நியூஸு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வராரு, தொடர்ந்து ஜெயிக்கிறது ரொம்ப பேர் இல்லை. ஷுமருக்கு அப்புறம் இப்போ இவர் தான் வராருன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து ஜெயிச்சுன்னு வர்றாரு. மற்றபடி போன வாரம் வந்து 2 ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து 2nd 3rd வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமானான்னு தெரில. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆலாம் ப்ரோஸ்துக்கு அப்புறம் யாரும் வரல. ஓகேவா? இப்போ அதுக்காக வந்து இப்போ ஃபார்முலா விஷயம் கொஞ்சம் சொன்னேன். மற்றபடி வேறு ஏதாவது ஸ்கோர் இதுன்னா அவங்க சொல்லலாம். ருக்பியில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து துர்னி துத்தோன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா மழைக்கால டோர்னமெண்ட்டு மாதிரி. அது வந்து ஃபுல்லாக எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வர ஒரு டோர்னமெண்ட்டு. அப்போ அந்த டீம் ஒரு டீம்ட்டும் விளையாண்டு வர்றது. அதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இப்போ இந்த தடவை நல்ல ஒரு லீடிங்கில் வந்து இந்த ஃபைனல் முடிக்கும் போது 3க்குள்ளே வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் லெவலில் கொஞ்சம் பின்தங்கியிருக்கு. மற்றபடி 3க்குள்ளே வந்துக்குது. அது பெரிய விஷயம் ஃப்ரான்ஸுக்கு. மற்றபடி வந்து ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணும்னா போனால் என்னுடைய இதுக்கு வாங்க, சேனலுக்கு வாங்க. ஓகேவா? நான் எப்போதும் உங்களோட தான் இருப்பேன். நானும் வந்து ஒரு புது மீடியாவை சேர்ந்த மாதிரி தான்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். பார்ப்போம், நன்மையோ தீமையோ நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது. இதனோட விளைவு நல்ல விளைவாக இருந்தால் எனக்கு நல்லது. மற்றபடி எனக்கு தெரியல. சரி, பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.